சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மாவும் சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கார்லிக் சிக்கன். இந்த கார்லிக் சிக்கன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த கார்லிக் சிக்கன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பட்டர், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், ட்ரை ஹர்ப்ஸ் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த ட்ரை ஹர்ப்ஸ்லாம் இருக்காது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு என்ன ஈஸியாக பண்ண முடியும்? பட்டருக்கு பதில் வந்து நெய் யூஸ் பண்ண போகிறேன். நெய் எல்லா டைமும் நம்ம வீட்டில் இருக்கும். சில பேர் வீட்டில் பட்டர் இருக்கும், சில பேர் வீட்டில் பட்டர் இருக்காது. ஸோ அதெல்லாம் நெய் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த பூண்டு போட்டு அந்த சிக்கன் எப்படி போட்டு வதக்கிறேன், எப்படி குக் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 2 ஸ்பூன் நெய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு. அதிகமாக நெய் சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதல். ஆனால் இந்த இடத்துல இந்த ப்ரோட்டீன்ஸ் நல்லா வேணும், அதே டைமில் டேஸ்ட் நல்லா இருக்கணும், கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சிக்கன் ரெசிபி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு சும்மாவே அப்படியே குக் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எடுத்துக்காது. அந்த டைமில் கொஞ்சம் நாக்குக்கு சுவையாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாசத்துக்கு பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகா, நெய் கமகமும் வாசம் கொடுக்கும். சிக்கன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுற சொல்லி பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கார்லிக் சிக்கன் தேவையான பொருட்கள்: நறுக்கிய பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 1/4 கிலோ, சில்லி ஃப்ளேக்ஸ் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்கல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இருக்க நெய்யை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெய் லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த பூண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கணும். இந்த பூண்டு வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணணும். நீங்கள் அரைச்சி போடுறதோ இல்லை தட்டி போடுறதோ அந்த மாதிரி வேண்டாம். அரைச்சி போட்டால் நீங்கள் பேனில் போட்டு ஆரம்பிச்சிடும். அதனால இந்த நெய் லைட்டாக சூடாகிற டைமில் இந்த பூண்டு பாருங்கள், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் வரும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ தான் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் நம்ம சிக்கன் போட்டி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் பக்கம் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த சிக்கனை போடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி ரெசிபி. ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஐயோ நம்ம வீட்டில் சமைக்கணுமே, கிச்சன் உள்ள போகணுமே, அந்த மாதிரி கஷ்டப்பட போட வேண்டியதில்லை. டக்குன்னு போனால் டக்குன்னு சமைச்சு வந்துடலாம். 4 பொருள் தாங்க. சில்லி ஃப்ளெக்ஸு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெடிமேட் பாட்டிலும் வாரது இல்லை, எனக்கு வேஸ்ட்டாக காசு குத்துவாங்க, விருப்பம் இல்லை அப்படின்னுச்சுன்னா அந்த டைமில் ஒரு 5-6 மிளகா எடுத்துக்கங்க. நீட்டு மிளகாவை எடுத்துகிட்டு காம்பு கிள்ளிட்டு லைட்டாக குறக்குற பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து கடையில் வாங்க போனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாற்றிக்கலாம். ஏன் இந்த குறக்குற பக்கம் வச்சுருக்குன்னா, இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறின பிறகு இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போடும்போது ஒன்று ஒட்டிக்கும். இதான் விஷயம். இப்போ பாருங்கள், இந்த கார்லிக் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுதா, அந்த கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனை போட்டுறோம். ஆனால் நீங்கள் கலர் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரௌன் ஆகுறதுல தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 50% ஆன உடனே டக்குன்னு சிக்கன் போட்டுறோம். ஏன் கிட்டன்னா அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் குக் பண்ண ஆரம்பிச்சின்னா இந்த இடத்துல மாட்டிப்போம். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ப்ரௌன் ஆகி வர டைமில் உடனே கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறிச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், பிட்டர்னஸ் வந்துடும். அந்த பிட்டர்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுறோம். இதான் விஷயம். சரிங்களா? கவனம் தேவை இந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்லிக் கரெக்டான பக்குவத்தில் வந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கலர் மாறிட்டு போட்டிங்கன்னா என்ன சாப்பிட்டா நல்லாவே இல்லையே அப்படி சொல்லி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால தான் பச்சை பூண்டையோ இல்லை குக் பண்ண பூண்டையோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். இப்போது லைட்டாக கொஞ்சமாக அவ்வளோதான், அது போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் விளையாடிக்கலாம். இருக்கிற நெய் அடிச்சுக்கலாம், போதும். பாருங்கள், 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் தான், அதுக்கு மேலே வேண்டாம். வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, பைசா எல்லாமே வேஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து இப்படி போட்டு இப்படி டாஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் அந்த கார்லிக் இருக்குல்ல, அந்த லைட்டாக வெந்து வர டைமில் அந்த சிக்கனும் அந்த நெய்யில் போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பேனில் டாஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தண்ணியை இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வேகட்டும். இதே நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது பட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சிக்கன் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய பெரிய பீஸ்லாம் போட மாட்டோம். சின்ன சின்ன பிரஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பட்டர்லேயும் காலையில் லைட்டை டாஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து டாஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான் சார். ஆனால் இந்த இடத்துல பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த சிக்கன் வேகிறதுக்காக தேவையான தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்படியே மூடி போடலாம். இந்த சிக்கன் வந்து பார்த்தா நம்மளுக்கு வேலை, அதுக்கப்புறம் வேலை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த சிக்கனில் தண்ணி ஊற்றின பிறகு
நல்லா அந்த தண்ணி சுண்டுற பேருக்கு வந்து நம்ம போடாதீங்க சில்லி ஃப்ளேக்ஸ்லாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% to 5% அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் அந்த சிக்கன் உள்ள போகும்போது என்ன ஆகுனா அந்த மாய்ஸ்சர் தன்மை, அதாவது இந்த ஈரத்தன்மை எல்லாம் வெளியே போன பிறகு நீங்கள் சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றீங்கன்னா என்னடா சவுன்னு இருக்குது, சாப்பிடவே முடியல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊற்றிருக்க அந்த தண்ணி அந்த வெந்து வரும்போது அந்த தண்ணியோட அளவு கம்மியாக ஆக ஆக 5 to 10% அளவுக்கு இருக்கும்போது அந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு பரட்டுறோம். இதான் விஷயம். வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்திருக்கா சொல்லி பார்த்தலாமா? இங்கே பாருங்க. அந்த பூனோட வாசம் அந்த பேன் அப்படியே டாஸ் பண்ணால் சும்மா அப்படியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் கலர் ஆன பிறகு, அதாவது கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு தான் போகணும்னு சொன்னேன். இப்போது நம்ம எடுத்த உடனே சிக்கன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அந்த கார்லிக் வந்து, அதாவது அப்படி நீங்கள் சிக்கனும் அந்த கார்லிக்கும் ஒன்றா போட்டிங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும். அந்த கார்லிக் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இந்த சிக்கன் போடும்போது இந்த சாஸ் மாதிரியே அப்படியே மாற ஆரம்பிக்கும். இதுதான் இந்த இடத்துல ஸ்பெஷல். ஸோ அதனால் அந்த சமையலை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் அந்த சாஸ் சொன்னேன். அந்த சாஸ் வந்து ஒரு 10% இல்லை 5% அளவுக்கு இருந்தால் மட்டுமே போதும். இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம பேனில் டாஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. லைட்டாக பேனில் டாஸ் பண்ணால் போதும். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு போட்டுக்குங்க. அதே டைமில் உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பேனில் டாஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இப்படி டாஸ் பண்ணும்போது நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸு கார்லிக் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆன பிறகு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். இதை சூடாக சாப்பிட்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த மேலே அந்த காரத்துக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், அந்த கார்லிக்கோட வாசம் நல்லா சுட சுட சாப்பிட்றது தான் தி பெஸ்ட். இது பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி சிக்னேச்சர் ரெசிபி சிம்பிளாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், தி பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய பொருளை போட்டு சமைச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் இல்லை, 4 பொருள் வச்சு சமைச்சாலும் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. எப்பவுமே வீட்டில் செய்கிற பக்கத்தை செய்யாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் அந்த சட்பட்டா டேஸ்ட் வேணும்னுச்சுன்னா இந்த ஸ்வீட் சில்லி சாஸ்னு ஒரு டிப் இருக்கும், சைனீஸ் ரெசிபிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிப்பை நீங்கள் இறக்கும் போது கொஞ்சம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது ரெடிமேட் பாட்டில் வரும். என்னோட சஜஷன் அதெல்லாம் வேண்டாம், தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்னோட சஜஷன் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல வெறும் இந்த கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே.